ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கத்திரிக்காய் இருந்தது, வாங்கிட்டு வந்தோம். இதில் தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணணும். ஏன்னா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காவை முழுசாக போடுவோம். அதாவது அப்படியே வந்து 4ஆக கீறி முழுசாக போடுவோம். அதனால் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு என்னென்ன தேவை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு தக்காளி நல்லா பெரிய பழமாக ஒரு 6 பழம், இதுவும் அரைக்க தான் செய்யணும். ஊற வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் போல் உடச்சி வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய், கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்காக 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, 2 ஸ்பூன் வந்து நடக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். காம்பு, அதாவது காம்பு இருக்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா காம்பை இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நம்ம 4ஆக இப்படி வெட்டணும். வெட்டி பார்க்கணும். அதாவது புழு ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த இப்படி 4ஆக பார்க்கும்போது ஏதாவது புழு கத்திரிக்காய் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காய் வந்து எடுத்துருங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எல்லா கத்திரிக்காயுமே வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பே ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்காக நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஒன்றா ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு அப்படியே கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் மல்லி ஆட் பண்ணலாம். அப்புறம் மல்லி ஆட் பண்ணுறோம், வரமல்லி. அடுத்தது வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்கடலை ஆட் பண்ணுறோம். நடக்கடலை தோல் உரிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எள்ளோ அதோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பாருங்கள், ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. அதாவது நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, அப்புறம் நடக்கடலை, மல்லி, வெந்தயம் எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு. இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். எள்ளு வந்து பார்த்திங்கன்னா பொரியிற சவுண்டு கேட்குதா, இந்த டைமில் நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வறுத்துட்ருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காவை எல்லாமே 4ஆக கட் பண்ணியாச்சு. நாங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து ஹெல்த்தி டிஷ்னே நம்ம சொல்லலாம். நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்து கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். இந்த நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ண எடுத்தாச்சு. பாருங்கள், கிரைண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயில் இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த தோல் கலர்லாம் மாறணும். ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது போடுவோம். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட பண்ணுவாங்க. ஆனால் அதை விட இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கிறப்ப எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா 10 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, எல்லா சைட் டிஷ்க்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு கூட இது ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம ஒரு தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், வணக்கினதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம தக்காளியை அரைக்கலாம் வாங்க. டொமேட்டோவையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், கத்திரிக்காயை பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா கத்திரிக்காயும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பிளேட்டில் வைக்க போகிறோம் கத்திரிக்காயை. எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயை வந்து பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த அளவு போதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே கடாயிலேயே கடுகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம், அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. நம்ம எப்பயுமே தாளிப்போம்ல அதே மெத்தட் தான். வெங்காயம் வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் அதிகம் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பூண்டு குழம்பு தனியாக வைப்போம். அதனால் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளியை வணக்கணும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் வணங்கி மேலே அப்படியே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். புளியுமே பார்த்தீங்கன்னா புளிப்பு அவங்களோட தேவைக்கு தான். நாங்கள் வந்து ஒரு 75 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்புத்தன்மை எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம வேணுங்கிற தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம வேணுங்கிற தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சோன்னா உப்பு ஆட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி 5 நிமிஷம் கழித்து நம்ம கத்திரிக்காயை போடலாம். கத்திரிக்காய்க்கு முன்னால் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன சொல்கிறது, நெசசரி கிடையாது. ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது. வெல்லம் போட்டால் அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து இந்த வத்த குழம்பு ஸ்டைலுங்கிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மசாலா எல்லாமே வணக்கி அரைச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் தேவையில்லை. கொஞ்சம் அப்படியே நம்ம வற்றினோன்னே இறக்கிடலாம். பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. கத்திரிக்காயெலாம் அப்படியே இப்போயே சூடாக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் இது வந்து வச்சிருந்து கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் பழசாக இன்னும் நல்லாயிருக்கும். 2 days வச்சுருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வத்திருச்சு, கொதிச்சு நம்மளுக்கு தேவையான கண்டஸ்டன்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை, பச்சை கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய், பவுலில் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். பாருங்கள் செம்மையாக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எந்த எண்ணெயுமே வேஸ்ட் ஆகலை, ரெடியாக இருக்குது. கடைசியாக நம்ம ஒன்றே ஆட் பண்ண போகிறோம், பெருங்காயத்தூள். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ். இனிமேல் நல்லா வந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எடுக்கும்போது ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அதாவது என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி.